ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவாக தசவித பொருத்தங்கள் பார்க்க இருக்கிறீங்க. அதாவது நம்மளுடைய சேனலில் விவாக தசவித பொருத்தம் விளக்கம் அப்படிங்கன்னு சொல்லி தலைப்பில் நிறைய உங்களுக்கு சில திருமண பொருத்தங்களை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விவாக தசவித பொருத்தம் விளக்கம் அப்படிங்கிற தலைப்பு தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் 2 ஜனன ஜாதகம் கணித்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் கிடையாது. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காகவும் நம்மளுடைய ஆதவன் மீடியாக்களில் இங்கே தொகுந்து வழங்குகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் 2 ஜாதகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த 2 ஜாதகம், ஒன்று ஆண் ஜாதகமும் ஒன்று பெண் ஜாதகமும் வெளியிட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன ராசி அப்படிங்கிறது லேசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனால் நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒரு ராசிக்கு 9 பாதம் அதாவது இருக்கு இல்லையா. அப்போ ஒரே ராசியாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் மாறுபட்டு வரும் இல்லையா. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த ஜனன ஜாதகத்தில், இந்த நிகழ்ச்சியில் காட்டப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகம், அதாவது முதலில் வரக்கூடிய மகர லக்கினம் பெண் ஜாதகமும், இரண்டாவது வரக்கூடிய சிம்ம லக்கினம் ஆணுடைய ஜனன ஜாதகமாகவும் இங்கே தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனன ஜாதகத்திற்கு திருமண பொருத்தம் என்பது இருந்தால், அதாவது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கிறது தான். அதாவது நட்சத்திர பொருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கிரகச்சாரங்களை கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டும். அதாவது எந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோட சேருது, எந்த கிரகங்கள் வலிமை இழந்திருக்கு, எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை விவாக தசவித பொருத்தங்களுக்கே, திருமண பொருத்தங்களுக்கே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் சரியாக இருக்கும், பொருத்தம் சரியாக இருக்கும், அப்போ ஏக பொருத்தம் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய விஷயங்கள் திருமண பொருத்தங்களில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குய்யா. பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 பொருத்தம், 9 பொருத்தம், 11 பொருத்தம், 13 பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. இருவருடைய ஜனன ஜாதகத்தை முதல்ல கலந்து ஆய்வு செய்யணும். இந்த 2 ஜனன ஜாதகமும் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் 2 ஜனன ஜாதகமும் திருமண பொருத்தம் என்பது இருந்தால், நட்சத்திரங்கள் மாறுபட்டு வரும் என்று தான் நட்சத்திரத்தை காட்டலை, தேதியும் எதுவும் காட்டலை, உங்களுக்கு கிரகச்சாரங்களை மட்டுமே காமிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்கோ, கண பொருத்தம், தின பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரிய பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ராசி பொருத்தம், வசிய பொருத்தம், வேதை பொருத்தம், ரட்சி பொருத்தம், சரட பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் என்று சொல்லக்கூடிய எந்த பொருத்தங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை பொருத்தங்கள் வருது அப்படிங்கிறது அது பொருத்தங்கள் 2 ஜனன ஜாதகத்தை வைத்து அந்த நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கையில் அது தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆண் ஜாதகமும் ஒரு பெண் ஜாதகத்திற்கும் திருமண பொருத்தம் என்பது பார்க்கையில் இந்த மாதிரி அமைப்புகளில் வந்தால், திருமண பொருத்தம் இருந்தாலும் திருமணம் என்பது முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற வேறு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை. அதாவது இந்த ஜனன ஜாதகத்தை நல்லா பாருங்கள். பெண் ஜாதகமும் தொகுத்து வழங்கியிருக்கோம், ஆண் ஜாதகமும் தொகுத்து வழங்கியிருக்கோம். இந்த 2 ஜாதகங்களுக்கும் திருமணம் என்பது முடிக்கலாமா, அது சரியான முறையில் அமையுமா அமையாதா, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த 2 ஜனன ஜாதகத்திற்கும் நட்சத்திரங்கள் மாறுபட்டு வரலாம். ஆனால் ராசிகள் மாறாது. நான் எந்த ராசியை குறிச்சிருக்கனோ அதே ராசி தான், அதேபடி அடிப்படையில் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஜனன ஜாதகத்திற்கு திருமண பொருத்தம் என்பது சரியான முறையில் இருந்து,
அதாவது திருமண பொருத்தம் என்பது சரியான முறையில் இருந்தால் இந்த 2 ஜாதகங்களையும் ஒன்று சேர்க்கலாமா, இந்த ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் என்பது முடிக்கலாமா, அந்த சப்ஜெக்டை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அதாவது நட்சத்திரங்கள் வந்து மாறுபட்டு ராசிகள் வந்து இதே ராசிகளாக அமைந்து திருமண பொருத்தம் என்பது இருந்தால், அதாவது நான் வந்து கணிதம் செய்த ஜாதகத்தில் நான் கணிதம் செய்த இச்சாதகத்திற்கு திருமண பொருத்தம் என்பது கண்டிப்பாக வந்து வராது. மிகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான பொருத்தம் தான் வரும். இது திருமண பொருத்தத்துக்கே சரியாக வராதையா இந்த 2 ஜனன ஜாதகம். உண்மைதான். அதாவது நான் தான் சொல்லிட்டோம்ல, ஒரு சிறு ஆராய்ச்சிக்காக தான் வெளியிடப்பட்டிருக்கு. வேறு எந்த ஒரு கருத்தும் வந்து இதில் வந்து கிடையாது. நம்ம வேறு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கலை. இப்போ திருமண பொருத்தம் வந்து சரியான நிலைகளில் அமைந்தால், ஜனன ஜாதகம் இந்த அமைப்பில் அமைந்தால் திருமணம் என்பது கண்டிப்பாக முடிக்கக்கூடாது. இப்படி முடித்தால் அது பார்த்திங்க அப்படின்னா சில பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாமே தோன்றி பார்த்திங்க அப்படின்னா பிரிவினைகளை வந்து உண்டு பண்ணிடும். ஆண் பெண் இருவரும் கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் பிரிவினை என்பதை உண்டு பண்ணிடும். இப்படி பார்த்திங்கன்னா ஐயா, திருமண பொருத்தம், விவாக தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய டாபிக், தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் நிறையவே இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே திருமண பொருத்தம் பார்க்கல பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சேர்ந்து போய் பார்க்கக்கூடாது. 2 பேருமே தனித்தனியாக தான் போய் பார்க்கணும். அப்போ தான் ஜோசியர் வந்து சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும். கேட்டிங்களா? எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக வந்து சொல்லணும். எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் தனியாக போய் பார்க்கணும், இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும் தனியாக போய் பார்க்கணும். அப்போ தான் சில விஷயங்களை வந்து சொல்ல முடியும். சரிங்களா? இருவரும் சேர்ந்து அமர்ந்து இருந்தால் மேலோட்டமாக தான் சரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் ஜனன ஜாதகம், ஒரு ஆணுடைய ஜனன ஜாதகமும் ஒரு பெண்ணுடைய ஜனன ஜாதகமும் இந்த நிலைகளில் இந்த முறைகளில் அமைந்திருந்தால் அங்கு திருமண பொருத்தம் இந்த இதுக்கு பொருத்தம் வரலை, இல்லை என்றாலும் திருமண பொருத்தம் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் என்பது செய்யக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து முற்றிலும் வந்து திருமண பொருத்தத்திற்கே ஒரு மாறுபட்ட ஒரு செயல் ஆகும். இங்கே என்பது 2 ஜாதகங்களை இணைக்கக்கூடாது என்பதால் தெளிவாக கூறுகின்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி, அதாவது ஒரு ஆண் ஜாதகமும் ஒரு பெண் ஜாதகமும் திருமண பொருத்தங்கள் இருந்தும் அந்த திருமண பொருத்தங்கள் இருந்தும் அந்த திருமணங்களை வந்து, அதாவது 2 ஜனன ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பார்த்ததில் திருமண பொருத்தம் பார்த்ததில் திருமண பொருத்தம் சரியான முறையில் இருந்தும் அங்கே திருமணம் என்பது முடிக்கக்கூடாது. ஏன்? மற்ற கிரகங்கள் எல்லாமே வலிமை இழந்திருக்கு. அதை மெயினாக பார்க்கணும். எனவே பார்த்தீங்க அப்படின்னா இதுபோல் விவாக தசவித பொருத்தம் விளக்கம் அப்படிங்கிற தலைப்பில் இதுபோல் இன்னும் ஒரு ஆண் ஜாதகமும் ஒரு பெண் ஜாதகமும் நிறைய தெளிவான விஷயங்களோட நேயர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வந்து நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்து நேயர்கள் அனைவருக்கும் தெளிவான முறையில் வந்து தொகுத்து வந்து வழங்கப்படும். எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் விவாக தசவித பொருத்தம் விளக்கம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் தெளிவான நிறைய ஜனன ஜாதகம் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.